பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. புதியதொரு உலகம் படைத்திட புனித நல்லுறவுகள் மலர்ந்திட புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. இதயம் திறந்த அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். இதயம் திறந்த அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்த உயிரில் கலந்த வாழ்வை தொடுகிறார். புதியதொரு உலகம் படைத்திட புதிய நல்லுறவுகள் மலர்ந்திட புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. அனைத்தையும் படைத்த இறைவனை நாம் வணங்கி தொழுது கொள்வோம். ஆண்டவர் இயேசு மீட்பினை நாம் மகத்திலே ஏற்று மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் இறைவன் நம்மை தன் இறை திட்டத்தில் பயணிக்க அழைக்கிறார். இந்த பயணத்தில் விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் நம்மை தடுக்கும் போது கூட நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் நாம் பயணிக்க வேண்டும். இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை நம்பி விமர்சனங்களை மீறி நம் விசுவாசத்தை காட்டி அவரது வழியில் நடப்போம். இந்த திருப்பலியில் நாம் அவரிடம் அருள் வேண்டி நம் பயணத்தை உறுதிப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித பூமி, மறைசாட்சி, புனித தேவசகாயம், மடிந்த மண்,
புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலம். இந்த சிறப்பிற்குரிய இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இறை திட்டத்திற்கேற்ப பயணித்த வியாகுல அன்னை மறைசாட்சி தேவசகாயம் வழியில் நாமும் நடக்க இறைவரம் வேண்டுவோம். பலியை நிறைவேற்ற தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, திருமுழுக்கின் புதுபிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவிழமானி அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சி நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமத்தேயு என்னும் பேருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தனர். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா, கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். 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 ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவதம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அத்தியாயம் 15 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆன்மீகத்தை அரசியலாக்கி, நீதியை விலைவேசி, உண்மையை ஊமையாக்கி, சுயநலத்தை தக்க வைத்து இருக்கும் இந்த உலகில் இறைவனுடைய உடனிருப்பு இருக்கிறதா என்று சொல்கின்ற வேளையில் அது மனிதருக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். இறையேசுவில் அன்பு குறித்தானவர்களே, இறைவனுடைய உடனிருப்பு என்பது துவக்கத்திலிருந்து இந்நாள் வரை, இந்த நொடி பொழுது வரை மனிதனுக்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இறைவனோடு உடனிருக்கின்றோமா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய பராமரிப்பில் இருக்கின்றோம் என்று ஏற்றுக்கொள்கின்ற வேளையில் அவரோடு உடன் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பது எளிதல்ல என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் வாசகத்தில் இறைவனுடைய உடனிருப்பு, அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதை திருத்தூதர் பவுல் கனவாக கண்டு, அந்த கனவின் வழியாக இறைவன் எனக்கானதை வெளிப்படுத்துகிறார் என்பதை தேடிச் சென்று அங்கு நம்பிக்கையை விதைத்து இறைவனின் திட்டத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய உடனிருப்பு வெளிப்படுகின்ற பொழுது பல நேரங்களில் நாம் அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இயற்கை கடவுளுடைய பேராவலை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உடனிருக்கக்கூடிய உறவுகள் அத்தகைய பேராவல்களை, கடவுளுடைய எதிர்பார்ப்பை இயக்கங்களாக, சூழல்களாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்கள் வாயிலாக, ஏதோ ஒரு நிகழ்வுகள் வாயிலாக கடவுளுடைய தேடல் என்பது நம்மிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூகம் அப்படி கடவுளுக்காக பயணிக்கக்கூடியவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. விமர்சனங்களை செய்து
என்று சுயநலத்துகளை நாம் வாழ்வில் அவ்வப்போது தக்க வைத்து கொண்டு பொதுநலனுக்காக இறைவனுடைய திட்டம் இதுதான் என்று இறை சார்பாக நீதியின் பார்வையில் உண்மையின் பார்வையில் நிற்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் நாம் இன்று விமர்சித்து கொண்டிருக்கின்றோம். முன்வருவதற்கு தயாராக இல்லாத பொழுது முன்வருபவர்களை ஏளனம் செய்யக்கூடிய உலகாக இந்த உலகு மாறி நிற்கின்றது. கடவுளின் திட்டம் நீதியின் வழியில் நடப்பது என்று சொல்லுகின்ற வேளையில் நீதியின் வழியில் நடப்போருக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய வார்த்தை வாழ தெரியாதவன் என்கின்ற பட்டம். யார் சொல்வது நடக்க வேண்டும் என்பதில்தான் முழுக்க முழுக்க இந்த உலகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. நல்லது நடக்க வேண்டும் என்பதை தாண்டி யார் சொல்வது இங்கு நடக்க வேண்டும். அப்படி நடக்காத பொழுது நாம் எல்லாவற்றையும் விமர்சித்து எல்லாவற்றிலும் குறை காணக்கூடிய மனிதர்களாக நிற்கின்றோமா? அல்லது இறைவன் விமர்சனங்களை தாண்டி கடந்து இந்த சமூக மாற்றத்திற்காக நீதியின் பாதையில் உண்மையின் பாதையில் நம்மை வாழ அழைக்கின்றார். அந்த இறைவனின் பாதையில் நாம் பயணிக்கின்றோமா? பல நேரங்களில் நம்முடைய பயணங்கள் பல்வேறு மனிதர்களால் தடைபடலாம், சூழல்களால் இடையூறுகள் ஏற்படலாம். மனம் சோர்ந்து போகாமல் இறைவனை நம்பி பயணிக்கின்ற பொழுது அந்த வாழ்வு நலமானதாக மாறும். இன்று குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் தோல்விகளோடு உரையாட கற்றுக் கொடுக்க வேண்டும். விமர்சனங்களை இந்த உலகம் தாங்கிக் கொள்வதில்லை. தோல்விகளை இந்த உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. வெற்றி என்பதை மட்டுமே இலக்காக வைத்து குழந்தைகளை நாம் ஓட வைத்து கொண்டிருக்கின்றோம். துறை சார்ந்த ரீதியாக கல்வி சார்ந்த ரீதியாக அந்த ஓட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் வெற்றி பெறாவிட்டால் உடைந்து போய்விடுகிறார்கள். வாழ்வதற்கு எதுவும் இல்லை என்று விரக்தியின் உச்சத்திற்கு சென்று விடுகிறார்கள். அவ்வப்போது குழந்தைகளிடம் கற்றுக் கொடுப்போம். தோல்விகளோடு உரையாடுவது எப்படி, விமர்சனங்களை எதிர்கொள்வது எப்படி என்று. தோல்விகளும் விமர்சனங்களையும் எதிர்கொள்கின்ற வேளையிலும் நான் யாருடைய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறேன், அது சரியான பாதைதானா, அது என்னுடைய சுதந்திரத்தை மட்டும் பொறுத்தது அல்ல, மாறாக பிறருடைய நலனையும் சந்தோஷத்தையும் அது உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்கின்ற வேளையில் அது கடவுளுக்கு உகந்ததாக மாறும். நம்முடைய பயணம் தொடர்ந்து பயணிக்கின்ற வேளையில் நாம் விமர்சனங்களை கடந்து பயணிக்க வேண்டும். எசாயா புத்தகம் 40:31 அழகாக சொல்லும், கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் புதிய ஆற்றலை பெறுவார்கள். இறக்கைகளை விரித்து கழுகுகளைப் போல் உயரை பறப்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். அந்த பயணம் தனித்து இயங்கக்கூடியதாக இருக்கும், தனிமையாக விடப்படுவதாக இருக்கும், யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒன்றாக இருக்கும். இருப்பினும் அதுவே நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். ஆமீன். எழுந்து நிற்போம். இறைவனிடம் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய அன்னை வியாகுலத்தாய், மறை சாட்சி புனித தேவசகாயம் இவர்களின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருவுடலாம் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி
இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே என் இறைவா, போர்களிலாலும் வன்முறைகளாலும் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உன் பாதம் தருகின்றோம். இவர்களுடைய வேதனைகள் தணிந்து நலமாக வாழ உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் ஊரில் உள்ள குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவனே எம் இறைவா, இச்சமூக மாற்றத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் விமர்சனம் செய்பவர்களாக இல்லாமல் உடன் நின்று பொது நலனுக்காய் உழைக்க வேண்டிய உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கைக்குரிய நல்ல இறைவா, நலம் தரும் காரியங்களை வாழ்வாக்கி கொடுப்பவரே, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கு. புனித வியாகுல அன்னை, மறைசாட்சி, புனித தேவசகாயம் இவர்களின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். நீர் யாவற்றையும் ஏற்று எங்களை நேரிய வழியில் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமை இன்னும் மீதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர், தேவ சகாயம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
காத்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றுவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றுவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய்.
வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உயிரை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உயிரை தந்தார். உன்னன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வலை தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். மூடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட
கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா,